ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் இன்னைக்கு வந்து பாஷோட 6 kg வாஷிங் மிஷின் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ வந்து நான் வந்து மிஷினில் வந்து துணியெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இப்போ ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து துணியெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து அது மூவ் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஓகே, இதுதான் அதோட பேனல் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த இந்த பட்டன் யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து இங்கே 30 இல்லைன்னா 40 அந்த மாதிரி நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்பீடாக உங்களுக்கு வாஷ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்பீட் வாஷ்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு நீங்க காமிக்குது. இது வந்து இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு இருக்கு துணி, அதனால இந்த இடத்துல வந்து பட்டன் எரியுது. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு துணியெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கு. நின்று வந்து ஒரு பக்கம் ஒரு கொஞ்சம் நேரம் சுற்றும், இன்னொரு பக்கம் இன்னொரு நேரம் சுற்றும். இந்த மாதிரி அது வாஷ் பண்ணிட்டு இருக்கு. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அலாசும் போது ரெனிஷன் சொல்லி வரும். அலாசி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து துணி பிழியும் போது ஸ்பின்னு சொல்லி வரும். இங்க வந்துட்டு லாஸ்டா வந்துட்டு அது ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இங்க நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆஃப் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த லாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த லாக் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுறப்ப நம்ம வந்து துணியெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அது வாஷ் பண்ணி முடிச்சிருச்சு. பாத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம இனிஷியலா தண்ணி வந்து போட்டது வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து தண்ணியெல்லாம் வந்து வெளியே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து துணி அலாசும். அதனால இந்த பிரினிஷ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வாஷ் இருந்துச்சு, பிரினிஷ்ங்கிற ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு. இதுல வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ், என்னென்ன துணி போடுறோம் அப்படிங்கறது நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 20-30 வந்து நம்ம டெய்லி வாஷ்க்கு யூஸ் பண்ற டைப் இது. இந்த 40ங்கிறது வந்துட்டு ஜீன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா போடுறதுக்கு. இந்த 40 எக்கோ 60 எக்கோங்க நான் லாஸ்ட்ல சொல்றேன். இந்த 60 டிகிரின்னு இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ஷீட்ஸ் ஏதாவது போடும்போது நம்ம 60 டிகிரி போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். தென் 90 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஏதாவது காட்டன் பனியனோ இல்லை வந்துட்டு வேட்டி அந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க 90 டிகிரி போட்டுட்டு நீங்க வந்து மிஷின் ஆன் பண்ணலாம். இந்த 60 எக்கோ 40 எக்கோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப வந்து இந்த அழுக்கு ஜாஸ்தியா இருக்கிற துணி, அப்புறம் வந்து இந்த அந்த மாதிரி துணியெல்லாம் இந்த 60 எக்கோக்கும் 40 எக்கோக்கும் போடலாம். நம்ம இது போட்டா வந்து மினிமம் 1 ஹவருக்கு மேல ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் இனி போட்டு ட்ரை பண்ணதில்லை. நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து டெலிகேட்ஸ்னு இருக்கு. டெலிகேட்ஸ்னா என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து சில்க் கிளாத்து, தென் வந்துட்டு நமக்கு வந்து இந்த எம்ப்ராய்டரி இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு இந்த 30 டிகிரின்னு இருக்கும் இல்லைங்களா, இதுல வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். உள்ள அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்வெட்டர் மாதிரி இருக்கிற கிளாத்ஸ். இது வந்து சூப்பர் 30ங்கிற வந்து 30 மினிட்ஸ் டைம். இப்போ நான் இந்த இதுல தான் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நார்மலா வாஷ் பண்றதுக்கு வந்து நான் இந்த மோட்ல போட்டு நான் வந்து சூப்பர் 30னா அந்த 30 மினிட்ஸ்க்குள்ள அதை துவைச்சு எல்லாமே ரெடி பண்ணி ரெடியா வச்சுட்டு நம்ம எடுத்து காய போட்டுக்கலாம். அப்புறம் நீங்க தனியா வந்து துவைச்சிட்டு நீங்க வந்து அதை வந்து உலர வைக்கணும், அப்புறம் தண்ணி புளியணும் அப்படின்னா வந்து இந்த ட்ரைனு இந்த ஸ்பின் மோடுக்கு நீங்க போட்டுக்கலாம். உள்ள ஜஸ்ட் போட்டுட்டு துணி போட்டு லாக் பண்ணிட்டு இந்த ட்ரைன் மோடுக்கு ஸ்பின் மோடுக்கும் போட்டு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து அதுவே வந்து புளிஞ்சு உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் இதோட ஃபியூச்சர். இது ரொம்ப சிம்பிள் ஃபியூச்சரு. அப்புறம் இந்த 40 டிகிரி 60 டிகிரி சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து லைட்டா கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி அது துவைக்கும்னு சொன்னாங்க. நான் அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொன்னேன். 40 டிகிரி நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கொஞ்சம் வெகுன்னு தண்ணியில் அது துவைச்சு கொடுத்துது. 60 நான் இனி ட்ரை பண்ணல, அதனால எனக்கு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து இதான் இந்த பாஷோட சீரிஸ் 2ஓட மிஷின் வந்து விற்கிறாங்க. இது விற்கிறாங்க, கடையிலேயே விற்கிறாங்க வாஷிங் மிஷின் சொல்லி. நீங்க அது வாங்கினீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த செட்டோட அப்படியே வந்துடும். இந்த பாத்தீங்கன்னா செட்டோட அப்படியே வந்துடும். இது எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு வந்து அவங்களே மாட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பாஷ்ல இருந்து வருவாங்க, அவங்க வந்துட்டு இன்ஜினியர்ஸ் வருவாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி மாட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுல வந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்பீடா வந்து ஓடணும், ஸ்பீடா வந்து தண்ணி வரணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் உங்க வீட்டுல வந்து டேப்ல வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ தண்ணி வருதா அப்படிங்கிறது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சு அப்படின்னா வந்து மிஷின் வந்து எரர் கோடு காமிச்சு ஆஃப் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓரளவுக்கு தண்ணி வந்து ஃபோர்ஸா வந்து வர மாதிரி இருக்கணும் இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு மிஷின் வந்து ஆஃப் ஆகாம ஓடும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடா தான், ஒரு ஃபோர்ஸா தான் வருது. மேக்ஸிமம் ஃபோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஓகே. மிஷின் ரன் ஆகிற அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் இருக்கு, தண்ணி ஸ்பீடா வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மிஷின்ல எப்பவுமே துணி போடும்போது நம்ம தண்ணி ஊத்தாதுக்கு முன்னாடி துணி போட்டுட்டு அதை அமுத்தி பார்க்கணும். அமுத்தி பார்த்துட்டு அது
கம்ப்ளீட்டாக ஃபுல்லாமே நம்ம போடக்கூடாது. அந்த உள்ள இருக்கிற ட்ரம்ல வந்து ஒரு 3/4 வரைக்கும் தான் நம்ம போடணும் துணி. ஏன்னா வந்து திரும்ப நீங்க போட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து வரும். இந்த தண்ணி ப்ளஸ் நீங்க போடுற துணி எல்லாத்தையும் சேர்த்து 6 kg இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்க வந்து ட்ரம் பூராமே நீங்க துணி போட்டீங்க அப்படின்னா வந்து அது சுத்த முடியாம ரொம்ப கஷ்டப்படும். ஸோ நீங்க பாக்குறப்ப நீங்க உள்ள துணி போட்டுட்டு அமுத்தி பாருங்க. அமுத்தி பார்த்துட்டு அது வந்து 3/4 வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னு பாருங்க. அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க போடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்க ஃபுல்லா போட்டீங்க அப்படின்னா வந்து அது நீங்க லிக்விட் எல்லாம் ஊத்தி நீங்க போட்டீங்கன்னா அது மூவே ஆகாது. அத அப்புறம் வந்து திரும்ப துணியை எடுத்துட்டு திரும்ப போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அது ஆன் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க வந்து என்ன மோடு வேணுமோ அந்த மோடு வச்சு ஸ்டார்ட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். கரண்ட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் துணியெல்லாம் வெளியே எடுத்துட்டேன். நல்லா வந்து ஜஸ்ட் காய போட்டா அப்படியே வந்து காயிற மாதிரி தான் இருக்கு. நல்லா வந்து ட்ரைன் பண்ணி கொடுத்துருச்சு மிஷினில் போட்டதுக்கு. துணி நீங்க துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த ஈரம் எல்லாம் சீக்கிரம் காயறதுக்காக. நீங்க துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு ரப்பர் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள வந்து தண்ணி நிறைய தேங்கி இருக்கும். இதுவுமே ஒரு வெட் கிளாத் வச்சு ஒரு நல்ல துணி, ஈரமாகாத துணி இருக்கும் இல்லைங்களா, அந்த துணி வச்சு நீங்க இதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இதுவும் தொடச்சிட்டு ஒரு 1/2 hour வந்து ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அந்த ஈரம் எல்லாம் காயும், அந்த மாய்ச்சர் எல்லாம் போகும். அதுக்காக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்க சொல்றேன். வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப இங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒயர் பாத்தீங்கன்னா இபியோட பிளக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல தான் நாம வந்து மிஷின் வந்து மாட்ட முடியும்னு சொன்னாங்க. ஸோ அதனால இது எங்க வீட்டில் இல்லை. நாங்கள் திரும்ப இந்த மிஷின் வாங்கினது